இந்த பேறு காலத்துல இல்ல அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் நாட் லைக் 0.1% எல்லாம். இது குளோபலி வந்து இந்த மனச்சோர்வு பிரசவம் ஆன பெண்களுக்கு இருக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20% இருக்குது. இந்தியால 22% இருக்கு. ஏன்னா எவ்ரிடே நான் வந்து என்ன ப்ளேம் பண்ணிப்பேன். ஓகே, ஒரு சின்ன குழந்தை கொசு கடிச்சிட்டா கூட ஐயோ நான் தான் குழந்தைய பார்க்காம விட்டேன் போல அந்த 10 நிமிஷம். அது பார்த்துருந்தா குழந்தைய கடிச்சிருக்காது. இப்போ எல்லாரும் எனக்கு கேள்வி கேட்பாங்களே, நீ குழந்தைய பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த கேட்பாங்களே. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எவ்ரிடே ஒரு பெயினாவே இருந்தது. நிறைய அடிகள் வாங்கி லேபர் பெயினே பரவாயில்ல, இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு அந்த வழியை கூட தாங்கிடலாம், ஆனா இதை தாங்க முடியாதுங்கிறது மிகப்பெரிய வழி தான். கிட்டத்தட்ட மௌனராக ரேவதி மாதிரி ரொம்ப குவைட்டாக அப்படியே சைலண்டாக நடந்து போயிட்டு ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. இல்லைன்னா அழுவாங்க, ஆனால் அழறதுக்கு ரீசன் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களோட வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவங்களோட தூக்கம் மாறுதல் இருக்கும், அவங்களுடைய சாப்பாடு உணவில் மாற்றம் இருக்கும். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ண ஆரம்பித்தாலே அவங்களோட இமோஷனல் ரோலர் கோஸ்டர், அவங்க மைண்ட் செட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான். நீங்கள் பாருங்கள், அவங்க குழந்தை பிறந்தோடனே இதெல்லாம் முடிகிறது கிடையாது. குழந்தை எப்படி நியூ பார்னோ நீங்கள் பார்த்து கவனிச்சுப்பீங்களோ அதே மாதிரி அந்த மதரும் நியூ பார்ன் தான். அவங்க பாடியில் எல்லா சேஞ்சஸும் நடக்குது. நீங்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் கொடுங்க. நான் சரியாக பார்த்துக்கலையா, நான் சரியாக தப்பு பண்ணிட்டேன்னா ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம், அவங்களையே செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிறது, அவங்க மேலேயே ஒரு சந்தேகப்படுறது, இது எல்லாமே நடக்கும். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், எரிச்சல், ஒரு மனப்பதட்டம், எதுக்குன்னே தெரியாது. ஐ லைக் த டெர்மினாலஜி யூ யூஸ்ட். இது வரைக்கும் வந்து நியூ பார்ன் பேபி பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு நியூ பார்ன் மதர் பத்தி நீங்க சொல்றதுன்றது வந்து இட் இஸ் a very very nice thing. பாரு, அவர் டைப்பர் மாத்திட்டாரு. என்ன உங்க அப்பா செய்யவே மாட்டாரு, உங்க பாட்டி உங்க தாத்தா செய்யவே மாட்டாரு. ஒரு அட்வான்டேஜ்னா அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய ரைஸ் பண்ண ஒரு வில்லேஜே தேவைப்படுவாங்க. அப்ப சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறதே அதுல இருக்கும்ன்றதே நமக்கே தெரியாது. அதை நம்ம அனுபவிச்சு அந்த ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் இதுல இருக்கமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் நிறைய அடிகள் வாங்கி லேபர் பெயினே பரவாயில்ல, இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு அந்த வழியை கூட தாங்கிடலாம், ஆனா இதை தாங்க முடியாதுங்கிறது மிகப்பெரிய வழிதான். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறீங்க. இப்போ நிறைய நேரம் நம்ம வந்து இப்போ குழந்தை பெத்துக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லி தான் வந்து உலகம் ஃபுல்லா வந்து லேடிஸ் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒப்பீனியன், அதை தாங்கி பிரசவித்து கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த வரப்பிரசாதத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வராங்கன்றது. ஸோ அந்த பாக்கியம் நமக்கு இருக்கும்போது do you think it was just a bliss? Do you think it was only வரப்பிரசாதம்? கண்டிப்பா இல்ல. ஸோ எனக்கு 2 குழந்தையுமே ஒரு 8 இயர்ஸ் அப்பார்ட். ஸோ 2 பேருக்குமே 2 டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட் ப்ரெக்னன்சி ஃபேஸ் இருந்தேன். பட் 2 ஃபேஸ்லையுமே ஒரு மூவி சொல்ற மாதிரி இல்ல லைஃப். ஸோ ஒரு மூவில வந்து தே ஆல் சி, ஐ மீன் அதுல இருக்க ஒரு ஹாப்பினஸ், அதுல இருக்க ஒரு நல்ல விஷயங்கள் பத்தி மட்டுமே பேசுறாங்க. பட் ஆன் ரியாலிட்டி இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் ஒரு மதருக்கு வந்து எவ்வளோ டிஃபரன்சஸ் இருக்கும், எவ்வளோ தாட் ப்ராசஸ் இருக்கும், அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்றதுல ஆரம்பிச்சு அந்த குழந்தை வந்து எந்த ஃபேஸ்ல நான் ரெஸ்ட் இருக்கலாம், எந்த ஃபேஸ்ல நான் வந்து இல்ல குழந்தைய பார்த்துட்டே இருக்கணுங்கிற அந்த டிஃபரன்ஸ் கூட தெரியாத அளவுக்கு இருந்தது. தோ எனக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. என் பேரண்ட்ஸா இருந்தாலுமே அவங்கெல்லாம் 2-3 குழந்தை பார்த்துருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைச்சா தட் வாஸ் நாட் ட்ரூ. ஏன்னா அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியல, இல்ல அவங்களே வந்து அந்த அந்த ஃபேஸை ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அண்ட் அலாங் வித் தெம் அது நானுமே வந்து ஐ வென்ட் த்ரூ வெரி ஹார்ஷ் ஃபேஸ். ஏன்னா எவ்ரிடே நான் வந்து என்ன ப்ளேம் பண்ணிப்பேன். ஓகே, ஒரு சின்ன குழந்தை கொசு கடிச்சிட்டா கூட ஐயோ நான் தான் குழந்தைய பார்க்காம விட்டேன் போல அந்த 10 நிமிஷம். அது பார்த்துருந்தா குழந்தைய கடிச்சிருக்காது. இப்போ எல்லாரும் எனக்கு கேள்வி கேட்பாங்களே, நீ குழந்தைய பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த கேட்பாங்களே. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எவ்ரிடே ஒரு பெயினாவே இருந்தது. அதையும் மீறி நீங்க 2வது குழந்தை பெத்துக்கிறதுக்கான எனக்கு வந்து இட் டுக் மீ, எனக்கு அது ஹீல் ஆகிறதுக்கு 8 வருஷம் ஆச்சு. இன்னொரு குழந்தை வேணும், இதெல்லாம் பயமா இருந்தது. இந்த பேறு காலத்துல இல்ல அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் நாட் லைக் 0.1% எல்லாம். இது குளோபலி வந்து இந்த மனச்சோர்வு பிரசவம் ஆன பெண்களுக்கு இருக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20% இருக்குது. இந்தியால 22% இருக்கு. சவுத் இந்தியால 26%, மீனிங் 1 in every 4 women who is delivering is having postpartum depression, postpartum blues. அது தேவையான அளவுக்கு நம்ம அதை அட்ரஸ் பண்றோமா? கண்டிப்பா இல்லை. நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஒன்லி, இட்ஸ் மோர் தென் அண்டர் டயக்னாஸ்ட். இது ஆக்சுவலி உண்மையை பார்க்க போனால், ஏன்னா பீப்புள் வந்து ஓப்பன் அப் பண்ணல, ஒரு ஸ்டிக்மா வச்சுட்டு இருக்காங்க. வந்து நான் கேட்கணும், ஒரு தெரப்பிக்கு போகணும், இல்லை இந்த விஷயம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றதே அவங்களுக்கு புரியல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன சின்ன சைன்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ரொம்ப சோகமாக இருப்பாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மௌனராக ரேவதி மாதிரி ரொம்ப குவைட்டாக அப்படியே சைலண்டாக நடந்து போயிட்டு ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. இல்லைன்னா அழுவாங்க, ஆனால் அழறதுக்கு ரீசன் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு.
அதே மாதிரி அவங்களோட வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவங்களோட தூக்கம் மாறுதல் இருக்கும், அவங்களுடைய சாப்பாடு உணவுல மாற்றம் இருக்கும். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள நோட் பண்ண ஆரம்பிச்சாலே, அவங்களோட இமோஷனல் ரோலர் கோஸ்டர், அவங்க மைண்ட் செட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான். எப்படி சொல்லணும்னா, ஒரு சாஃப்ட்டா காலையில பார்க்கும்போது ஒரு நல்ல மெழுகுவர்த்தி மாரி இருப்பாங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க. ஈவினிங் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபுல்லா ஒரு மினி புயலே இருக்குங்க. ஓ! ஸோ சந்திரமுகி அந்த ரேஞ்சுக்கு எக்ஸாக்ட்டா. மாறிடுவாங்கன்றீங்க. ஆ. நீலாம்பரி ஓ! படையப்பா ஸ்டைலுக்கு கூட ஆ. போலாம். ஸோ ஓகே. அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்ப என்ன அப்படின்னா, என்னன்னா தே வில் ஃபீல் வெரி கில்ட்டி. நான் சரியா பார்த்துக்கலையா? நான் சரியா தப்பு பண்ணிட்டேனா? ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம் அவங்களையே செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிறது, அவங்க மேலேயே ஒரு சந்தேகப்படுறது, இது எல்லாமே நடக்கும். ஓகே. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், எரிச்சல், ஒரு மனப்பதட்டம், எதுக்குன்னே தெரியாது. ரீசனே இருக்காது ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலி இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுங்கிறது டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, அந்த சோர்வு, மனச்சோர்வு பிரசவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிலைங்கிறது வந்து, அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் ஆஃப்டர் பர்த் லைஃப் வந்து இருக்கும். நெறைய பேருக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு 4 வாரத்துல தான் அதிகமா இருக்கும். ஸோ எங்க நம்ம லைன் போட்டு பார்க்கணும்? இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவங்கள நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா வந்து, இவங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னுட்டு, எத வச்சு நம்ம நிர்ணயம் பண்றது? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஆக்சுவலி பார்க்க போனா 2 விதம் இருக்கு. எல்லா தாய்மார்களுக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது சிமிலர் டு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ஸ், அதே ஒரு சோகம், ஒரு அழறது, எதுக்கு காரணம் இல்லாம அழறது, இல்ல சாப்பாடு சரியில்ல, தூக்கம் சரியில்லாம இருக்கிறது, ஓவரா டயர்டா ஆகுது, மனப்பதட்டம், இது எல்லாமே இருக்கும். பட் இது யூசுவலா என்ன ஆகும்னா, இந்த பேரண்ட்ஸ்லாம் சொல்றாங்க பாரு, இதெல்லாம் சரியாயிடும், எங்களுக்கெல்லாம் இல்லையா, எங்கள மாரி தானே நீயும், எல்லாமே சரியாயிடும். பட் இது ஒரு 2 வீக்ஸ் வரல இருந்துட்டு, அதுக்கப்புறம் நார்மல் ஆச்சுன்னா, ஓகே ஃபைன், இது போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ். பட் அதையும் தாண்டி போகும்போது, இதே சிம்டம்ஸ் இன்னும் சிவியர் ஆகும்போது, அவங்க தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிறாங்களோ, இல்ல குழந்தைக்கு ஆபத்தா மாறும்போது, இட் இஸ் டெஃபினெட்லி அ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஓகே. அவங்களால வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு தலைய சீப்பு எடுத்து கூட வாரத்துக்கு அவங்களால முடியாது. ஒரு இன்டென்ஷன் இருக்காது. ஒரு பெட்ட விட்டு கால கீழ வச்சு இறங்க கூட அவங்களால முடியாது. அவ்ளோ ஒரு சோகம் இருக்கும். இன்டென்ஷன் இருக்காது. ஆமா. ஆங்ஸைட்டி ஹெவியா இருக்கும். இது அதே மாரி 4 to 6 வீக்ஸ் கன்டின்யூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூஸ். இட்ஸ் பெட்டர் டெஃபினட்டா தே வில் பி நீடிங் ஹெல்ப். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரெக்னன்ட் ஆனேன், குழந்தை பிறந்துருச்சு, அதோட கடமை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு மதர் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஃபேமிலி நெறைய ஹெல்ப் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. பேபிய நல்லா வளர்க்கணும், இல்ல பர்த்க்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு அவங்க எக்ஸர்சைஸ் பண்றதோ, ஏதோ சம்ஹவ் அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. ஆனா, அந்த குழந்தை பொறந்த அந்த நிமிஷமே ஓகே இதோட எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா, குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமும் அவங்க பாடியில அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. பிசிக்கலா அவங்க பாடியில நெறைய சேஞ்சஸ் நடக்குதுன்றத அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல நெறைய பேர். அதனால என்ன நெனைக்கிறாங்க, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்போது ஒரு சின்ன வேலைய கூட என்னால பார்க்க முடியலையே. ரொம்ப நேரம் என் குழந்தைய என்னால கையில வச்சு ஃபீட் பண்ணா கூட எனக்கு வலிக்குதே. ஐ அம் நாட் கேப்பபிள். ஐ அம் நாட் குட் இனஃப். இது இப்பவே இப்படி இருக்கனே, இனிமே நான் என் குழந்தைய எப்படி பார்த்துக்க போறேன்? இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நெறைய ஒரு மனசுல ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அந்த பீரியட்ல அவங்க சின்ன சின்ன ஒரு செல்ஃப் கேரோ, இல்ல இது உண்மையிலே என் மேல இதுல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. என் பாடியில நடக்கிற சேஞ்சஸ்னால வர ரெஃப்ளெக்ஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அண்ட் மோரோவர் அவங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுக்கு பேசிக்கா நம்ம சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே அவங்களுக்கும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் முக்கியமா, இங்க பாருங்க அவங்க குழந்தை பிறந்தோனே இதெல்லாம் முடியறது கிடையாது. குழந்தை எப்படி நியூ பார்னோ நீங்க பார்த்து பார்த்து கவனிச்சுப்பீங்களோ, அதே மாரி அந்த மதரும் நியூ பார்ன் தான். அவங்க பாடியில எல்லா சேஞ்சஸும் நடக்குது. நீங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் குடுங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் குடுங்க. அவங்க கண்டிப்பா ரீசனே இல்லாம அழுவாங்க. ஐ லைக் த டெர்மினாலஜி யூ யூஸ்ட். இதுவரைக்கும் வந்து நியூ பார்ன் பேபி பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பேசுவோம். ஒரு நியூ பார்ன் மதர் பத்தி நீங்க சொல்றதுன்றது வந்து இட் இஸ் a வெரி வெரி நைஸ் திங். ஐ திங்க் திஸ் இஸ் சம் கான்செப்ட் ஐ அம் கோயிங் டு டேக் பேக் ஹோம் டுடே. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இப்படி தான் வரும்ன்றது இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நம்ம பேரண்ட் நம்ம கிட்ட சொல்லி வச்சிடணும். இதுக்கப்புறம் இதான் நடக்கும். நீ வந்து ரீசனே இல்லாமல் இப்போ அவங்க சொன்ன மாதிரி அழறுது, எதுக்கு கத்துறோன்னே தெரியாது, மறந்துடும் சில விஷயம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இருப்போம். அந்த டைமில் நம்மளை ஓவர் கம் பண்ணி வர்றது நம்ம பார்ட்னர் கூட வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த சப்போர்ட் நம்ம லைஃப் டில் எண்டு வரைக்கும் வரும். இன்னொன்று அம்மா, அவங்க தான் கூட இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இவங்க சப்போர்ட் எல்லாமே இருந்தா இப்போ வேலைக்கு போற எங்களுக்கும் கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொசைட்டில ஒரு குழந்தை மட்டும் பொறுக்கல, நம்மளும் அதுல இருந்து நியூவா பாண்ட் பிறந்து தான் வரும். அதனால வரவங்க எல்லாம் குழந்தைய மட்டும் கேர் பண்ணுவாங்க, நம்மள வந்து கேர் பண்ணவே மாட்டாங்க. என்ன அதெல்லாம் உனக்கு சரியாயிடும், சி செக்ஷன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும், நார்மல் டெலிவரி தான், நார்மல் டெலிவரினா அதுக்கு ஒரு கண்டென்ட், நார்மல் டெலிவரி தானே ஈஸியாயிடும்,
எனக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் ஈஸியா போயிடுச்சு. ஒரு அசால்ட்டான ஒரு பேச்சு. நம்ம பெயின்ல இருக்கோம். அது வலிக்கும் நம்மளுக்கு. ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். ப்ளீடிங் வரும். அது ஒரு 1 and 2 மந்த்ஸ்க்கு அப்படிதான் இருக்கும். அத வந்து நீ ஓகே தேவையான அளவுக்கு சரியாயிடும். ரீஅஷூரன்ஸ் இல்ல. அத பேசி பேசி இன்னும் டிப்ரஸ் பண்ணுவாங்க. இது ஓகே சரியாயிடும்னு சொல்றது எப்படி இருக்கு? ஓகே. அதுல இன்னும் பேசி பேசி இதெல்லாம் ஒரு வலியா? வலியா? மட்டும் தான் நாங்கெல்லாம் அனுபவிக்கிறியா? நாங்கெல்லாம் பார்க்கலையா? அந்த ஸ்டேட் தட்ஸ் நான் வந்து பார்க்கலையா? டிஸ்கஸ் பண்றாங்க உங்களோட பெயினை. அப்படியெல்லாம் பேசுவாங்க. And இன்னொன்னு நான் சொல்ல வர்றது, குழந்தைய மட்டும் டேக் கேர் பண்ணாம, அம்மாவையும் சேர்த்து டேக் கேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது நிஜமாவே இப்ப இருக்கிற நியூ பார்ன் மம்மீஸ்க்கு வந்து ரொம்ப அவங்க நெக்ஸ்ட் லெவல் டிப்ரஷன் ஸ்டேஜ்க்கு போகாம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தை பிறந்தா எப்படி ஒரு வேக்சின் கார்டு வச்சிருக்கோம் அண்ட் இந்த செகண்ட் மந்த்ல இந்த வேக்சின் கொடுக்கணும். ஒரு குழந்தை growthல எப்படி வந்து ஒரு 5th மந்த்ல வந்து குழந்தை இப்படி நடந்திருக்கணும். இது குழந்தை மந்த் வந்து கரெக்டான growthனா எப்படின்ற மாதிரி மேபி ஒரு மதருக்கும் நீங்க வச்சிருந்திருக்கலாம். ஒரு போஸ்ட் பேரட்டம் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு மேல உங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கீங்கன்னா யூ சப்போஸ் டு கன்சல்ட் டாக்டர். இல்ல 5 வீக்ஸ் மேல நீங்க இப்படி கவலைப்படுறீங்க இந்த விஷயம் இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி ஏன்னா இப்பயுமே யாருக்குமே இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தா யாரு போய் முதல் கன்சல்ட் பண்ணணும்னு தெரியறது இல்ல. இஃப் அவங்க மதர் வந்து கொஞ்சம் நாலேஜபிளா இருந்தா போய் அவங்க கிட்ட கேட்பாங்க. அசியூம் அவங்க ஒர்க்கிங் மதரா இருந்தோ இல்ல எத்தனையோ பேர் வந்து they are living alone. இன்னைக்கு எல்லாமே நியூக்ளியர் சிஸ்டம் தான். they don't live with their parents or with their grandparents. அப்படின்னா they don't know யார்கிட்ட போய் கேட்பேன். நான் போய் என் கைனிக்க கேட்கணுமா? நான் போய் சைக்காலஜிஸ்ட் பார்க்கறேன்னு சொன்னாலே இப்போ டேபு ஆயிடுச்சு. ஓ நீ பைத்தியம் ஆயிட்டியா? விச் இஸ் வெரி ட்ரூ. என்ன அப்படின்னா ரேர்லி பீப்புள் அப்ரோச் சைக்காலஜிஸ்ட் டைரக்ட்லி. ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்டிக்மா இருக்கு. இல்லை நான் போனேன்னா என்ன பைத்தியம் நினச்சிடுறாங்க. இவங்களே தைரியமாக வரணும் அப்படின்னு நினச்சா கூட சுற்றி இருக்கவங்க விட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். எனக்கு இருக்கிற வலின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு இருக்க வலின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் வலி, ஒவ்வொரு அம்மாக்கும் தனித்தனியான வலி இருக்கு. ஓகே. அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அவேர்னஸ் வந்ததுன்னா இம்மீடியட்டா சப்போர்ட் இருக்கும். ஸோ மதர் இம்பாக்ஷனுங்கிறது ஒரு பக்கம். பேபி இம்பாக்ட் என்ன ஆகும்னா 2 பேருக்கான the பாண்ட் இருக்காது. அந்த பாண்டிங் இருக்காது. ஏன்னா அந்த மதர் இஸ் ஆல்வேஸ் இன்செக்யூர் அண்ட் அவங்களோட ஓன் பப்ளிக் பிரச்சனையே அவங்களுக்கு மண்டைய தீங்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எங்க போய் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுன்றது ஒரு விஷயம். இன்னொன்னு அவங்க எவ்வளோ பார்த்தாலும் அவங்களுக்கு அடிக்வெட்டா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க ஆங்ஷியஸா இருப்பாங்க. அவங்களுக்கு யாரும் ஆன்சர் பண்றதுக்கு அவங்களுடைய மன ஓட்டங்களை வந்துட்டு கரெக்டா நிர்ணயிச்சு இது இதனால தான் நடக்குது, இட் வில் பிகம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி கைட் பண்றதுக்குன்றதுக்கு அவங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னா வந்து அந்த பாண்டிங்கை வந்து அது சிதைச்சிடும். அந்த பாண்டிங் சிதைஞ்சு போகும்போது வந்து அந்த லேடியும் அஃபெக்ட் ஆவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அஃபெக்ட் ஆவாங்க, அவங்க குழந்தை அஃபெக்ட் ஆகும். அந்த ஃபேமிலி சிஸ்டம் கம்ப்ளீட்டா வந்து டிஸ்ரப்ட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆயிடும். இதனால இந்த வளரக்கூடிய குழந்தைக்கு வந்துட்டு டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், பிற்காலத்துல வந்து அதுக்கு டிப்ரெஷன் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த ஸ்பெக்ட்ரம் வெறுமனே அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடோட நிக்கிறது இல்ல. அன்அட்ரஸ்ட் அன்ஸ்போக்கன் இஷ்யூஸ் வந்து அடுத்த ஸ்பெக்ட்ரம்க்கு அது பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பல பேரை போய் அடையும் போது இந்த பிரச்சனைய நம்ம வீட்டில் இது நடக்குதுன்னு தெரிஞ்சு இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது ஓப்பனா. அதாவது விதவுட் ஜட்ஜிங் த லேடி. என்ன இவ தான் குழந்தை பெத்துட்டாளா, ஊர்ல இல்லாத குழந்தை பெத்துட்டா, இந்த மாதிரி எல்லாம் வந்து பேச்செல்லாம் வந்துட்டு எல்லா ஹவுஸ் ஹோல்டுலயும் படித்தவங்க ஹவுஸ் ஹோல்டு, படிக்காதவங்க ஹவுஸ் ஹோல்டு, சிட்டி கிராமம் எல்லா இடத்துலயும் ஊர்ல இல்லாத குழந்தை பெத்துட்டாப்பா, இவ வந்து சும்மா தலைய வலிக்குது, உடம்பு திடுங்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு வந்து தலைய சுத்துது, டயர்டா இருக்குது, என்னால குழந்தையே பார்த்துக்க முடியலன்னு முதல் குழந்தை பெற்றதுக்கே இவ்வளோ அலட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டியோ ஒரு அத்தையோ போயிட்டாங்கன்னா அந்த விஷயம் அந்த லேடி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் ஒன்லி ட்ரிகரிங் த ப்ராப்ளம். ஒர்க் பண்ணும்போது குழந்தைய ஹேண்டில் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்மளால வீட்லயே ஒரு குழந்தைய அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்க முடியாது. எல்லாமே கிளீனா வச்சுக்கணும்னு நினைப்போம். சின்னதா ஒரு பொருள் கீழே கடந்தாலும் அது வந்து குழந்தை எடுத்து வாயில போட்டுக்குமா, இல்ல கை குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல தவழ்ந்துட்டே போய் ஏதாவது தொற்றுமா, அந்த பயம் இருக்கும். அண்ட் இன்னொன்னு நம்மளுக்கு ஒர்க் இடமே வந்து அந்த ஒர்க் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம ஒர்க் ரிலீஃபா பண்ண முடியும். இதுல நம்ம குழந்தையும் வச்சுட்டு நம்மளும் ஒர்க் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதை நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துலேயே க்ரீச்சும் இருக்கு. அந்த க்ரீச்லயும் தூங்க மாட்டாங்க. செட் ஆகுற குழந்தைங்களுக்கு ஓகே. இப்போ பாட்டி மடியிலயும் தாத்தா மடியிலயும் வளர்ந்துட்டு அம்மா அப்பா கூடவே இருந்துட்டு அந்த கில்ட் இருக்கா? இருக்கு. கண்டிப்பா அது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாத ஒரு கில்ட் தான் அது. என் குழந்தை கூட என்னால் 24/7 இருக்க முடியல.
அங்க இருக்கிற சொசைட்டி பீப்புள்ஸ் கொஞ்சம் கோஆபரேஷன், இன்ஃபர்மேஷன், கோஆபரேஷன் அண்ட் சப்போர்ட் கோஆபரேஷன், சிஸ்டம். சப்போர்ட் அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா அந்த குழந்தைய வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு போறோம் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் கம்மியா பாத்துக்கோ, நீ குழந்தை மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு அங்க இருக்கிற சீனியர்ஸ், ஹையர் அஃபிஷியல்ஸ் ஸோ ஒர்க் இவங்கெல்லாம் பிளேஸ்லயே வந்துட்டு நமக்கு அதுக்கான ப்ரொவிஷன் இருந்தது. சப்போர்ட். நம்ம கண்ணுக்கு எதிர்க்கே ஒரு க்ரீச் உள்ளேயே அந்த ஆபீஸ்லயே ஒரு இடம் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அந்த அம்மா கண்டிப்பா நிம்மதியா வேலை பார்க்கோன்றாங்க. வேலை பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மதர் கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் உன்னோட பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, மோட் ஆஃப் டெலிவரி வந்து அவங்க செகண்டரி. அது வந்து அது சுச்சுவேஷனை பொறுத்தது. உன் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உனக்கு ஏதாவது ஷேர் பண்ணணுமா, உனக்கு ஏதாவது லெட் அவுட் பண்ணணுமா வாவ். அப்படின்னு கேட்கணும். அண்ட் மோர் ஓவர் போஸ்ட்மார்ட்டம் ஹவு டு யூ ஃபீல் ஃபர்ஸ்ட் பிசிக்கலி. இவங்க என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல நல்லா இருக்கேன் எப்படி இருக்கு. அதை தாண்டி உனக்கு இமோஷனலா எப்படி ஃபீல் ஆகுது, உனக்கு ஏதாவது ஷேர் பண்ணணுமா, கொஞ்ச நேரம் பேசலாமா உட்காந்து, ஒரு மணி நேரம் குழந்தை தூங்குற டைமோ இல்ல எங்கேயாவது நம்ம வெளியில போலாமா, ஓகே. இந்த மாதிரி நம்ம ஒரு வெளியில ஒரு சின்னதா ஒரு டெம்பிள்க்கோ இல்ல வேறவர் ஒரு காமான ஸ்பேஸ்ல நீ பேசுறதுக்கு ஏதாவது இல்ல உனக்கு பிடிச்ச விஷயங்களை ஏதாவது நீ பண்ணணுமா, ஸோ ஒரு செல்ஃப் இந்த கேர். விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு ஹையர்டு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட் உள்ள நுழைய வேண்டிய சூழ்நிலை இப்ப கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. இது வந்து ஏன் முன்னாடி இல்ல, இப்ப ஏன் நமக்கு தேவைப்படுது, இந்த ஜெனரேஷனுக்கு ஏன் இது தேவைப்படுது? ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல வந்து நம்மளையும் தாண்டி நிறைய விஷயங்களை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஒரு ஒரு ஸ்பேஸே இல்ல, ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸே இல்ல. ஒரு மாம் இருக்காங்க, இப்ப அவங்களே இருக்காங்க, அவங்க வேலைக்கு போறாங்க, பிரெக்னென்ட் ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கும். அப்புறம் குழந்தை பெத்துக்கணும், குழந்தைய நீ நல்லா பாத்துக்கணும், நீ வேலைக்கும் போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தையும் பாத்துக்கணும், ஹஸ்பண்டையும் பாத்துக்கணும். எவ்வளவு ஹஸ்பண்ட ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. ஹஸ்பண்ட் எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, ஹஸ்பண்ட்ஸ் எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ஒரு பண்ணி வெளியில வரோம், அதையும் தாண்டி இவங்க வழியில இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்லாம் நிறைய கடந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அந்த டைம்ல நான் தூங்கும்போது அவர் குழந்தைய பாத்துக்கிறது, அவரு தூங்கும்போது நான் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது, இப்படி ஒரு பாதி வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டா, ஷேரிங் கேரிங் இதுதான், இவ்ளோ ரெண்டுமே இருந்தாலே போதும். நான் பார்த்த வரைக்கும் வந்து ஈவன் ஃபாதர்ஸ்க்குமே சொல்லி கொடுக்க, இதே ஃபர்ஸ்ட் டைம் ஃபாதர்ஸ் அவங்களுக்குமே சொல்லி கொடுத்தாதான் புரியுதுன்னு தெரிஞ்சுக்கவே இட் டுக் அஸ் டைம். இப்ப முதல் குழந்தைக்கு வந்து அவருக்கு வந்து என்னடா அவர் வந்து பாத்துக்கல, நான் கஷ்டப்பட்டு நைட்டு கண் முழிச்சுட்டு இருக்கேன், அவர் தூங்குற இல்ல அவரை எழுப்பி கேட்கலாங்கிற தைரியமும் நம்மளுக்கு இல்ல, நம்ம சிஸ்டம் அப்படி சொல்லியும் கொடுக்கல, இல்ல அப்படி எழுப்பி கேட்க தப்பா எடுத்துப்பாங்க, இல்ல தே ஓன்ட் டூ நம்ம நினைச்சுக்கிறோம். இப்ப செகண்ட் குழந்தைக்கு வந்து நம்ம மேபி நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம். வீட்ல இருக்கிறதுனால ஐயோ அவங்க எழுந்து காலையில வேலைக்கு போகணும், இது நம்ம வீட்ல தானே இருக்கிறோம், நம்மளே தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது இல்லையா? இது And கரெக்டா? அவங்க டைப்பர் சேஞ்ச் பண்ணா அது வந்து பெரிய விஷயமா பெரிய எல்லாரும் பேசுறாங்க. டைப்பர் மாத்துறாரு. சேஞ்ச் பண்ணீங்க பாரு, அவர் டைப்பர் மாத்திட்டாரு. Diaper நான் மாத்து- என்ன உங்க அந்த அப்பா குழந்தை செய்யவே 2 மாட்டாரு, பேருக்கு வந்தானே, உங்க பாட்டி உங்க தாத்தா செய்யவே மாட்டாரு. பட் ஆனா அது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய ரைஸ் பண்ண ஒரு வில்லேஜே தேவைப்படுவாங்க. அப்ப சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. ஆ. அதனால இந்த ஒரு ஃபீலிங் தெரியல. இப்ப அப்படி எப்படின்னா நியூக்ளியர் ஃபேமிலி, நீங்க இல்ல நான் 2 பேர்ல ஒருத்தர் தான் பாத்துக்கணும். அம்மாவும் வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப அம்மா வந்து என்னைக்கோ ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போறது, மாமியார் வந்து உட்காரும்போது அந்த ஸ்டைலே டிஃப்ரெண்டா போயிடும். இன்கேஸ் அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு ஓரளவு ஓகேவா ஃபீல் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ரெக்கவரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல மசாஜ் போறதே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கேர், அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் டைம் ஏதாவது வச்சுக்கிட்டாலே கொஞ்சம் அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. பிசிக்கலாவும் சரி இமோஷனலாவும் சரி. ஓகே அட்லீஸ்ட் இந்த கால் வலியாவது இல்லாம இருக்கு, இந்த முதுகு வலி இல்லாம இருக்கு, ஒரு சின்னதா ஒரு ஸ்ட்ரெச் பண்றதோ அதுக்கு ஏதாவது ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்ட்ரெச் பண்றதோ ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு மசாஜ் எடுத்துக்கிறது. இவங்க உங்களுக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா நீங்க அவங்கள யூஸ் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா பண்ணிருப்பேன். எனக்கு இப்பதான் தெரியும். That's இதெல்லாம் nice. இதெல்லாம் பண்ணிக்கிறது. இதுல அவங்களுக்கு எது ஹாப்பியா ஃபீல் ஆகுமோ, சம்டைம்ஸ் ஒரு ஹேர் கேர் பண்ணிக்கிறது, ஈவன் ஒரு ஃபேஸ் மாஸ்க், அதுக்கெல்லாம் கண்டிப்பா டைம் இருக்காது. Yeah. தூங்கவே டைம் இல்ல, இதுல எங்க ஃபேஸ் மாஸ்க் பரிதாபமா இருப்பாங்க. Correct. இதுவா ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு இந்த ரிவ்யூக்கு வருவாங்க பாக்குறதுக்கு, டெலிவரி முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த டெலிவரி ஆகிற அன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அடுத்த நாள் பார்க்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது பியூன் பரதேசிங்கிறாங்க. முடிய தூக்கி மண்டையில So கட்டிக்கிட்டு it கொல்லிய is தூக்கிட்டு it போனா is like போதும்னு you will இருக்கு. find them without their jewels. அந்த ட்ரெஸ் சரியா வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. And there is a basis also for this. We have been cultured like that. அதாவது எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒண்ணு வந்து திருஷ்டி, ம். அந்த குழந்தை பளிச்சுன்னு பெத்தவங்களை வந்து இருக்கக்கூடாது. பளிச்சுன்னு இருக்கக்கூடாது, பாக்குறவங்க வந்து கண்ணு போட்டுருவாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம அட்ராக்டிவா Attractive. இருக்கக்கூடாதுன்றது ரெண்டாவது. ஆ. It has got a very strong psychological basis. அந்த பீரியட்ல செக்ஸ் இஸ் நாட் சப்போஸ் டு பி டன். ம். The care has to be on the person. அந்த ரெக்கவரிங் பர்சனுக்கு உடம்பு வந்து அது ஒத்துழைக்காது. நீ அன்அட்ராக்டிவா இருந்தீன்னா வீட்டுக்கார் கிட்ட வரமாட்டார். ஸோ இந்த பேசிஸ்க்கு எல்லாம் வந்து தெரியாமையே அதுக்குள்ள வந்து சிக்கிக்கிட்டு
அந்த நீங்க சொன்ன அந்த செல்ஃப் கேரை வந்துட்டு லேடீஸ் பண்ண தயங்குவாங்க. இந்த செல்ஃப் கேர் இஸ் சம்திங் வென் வி டெல், நீங்க ஏம்மா இன்னைக்கு இந்த மாதிரி வந்திருக்கிறீங்க, நீங்க நல்லா நார்மலாவே ட்ரெஸ் பண்ணிக்கலாமே, ஒரு நைட்டியோட வருவாங்க. நைட்டியோட வந்து நேரா வண்டியில ஏறி உட்காந்துட்டு அந்த நைட்டியோடயே வந்து அவங்க பண்ண வேண்டிய செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி போவாங்க. நீங்க ஏன் நைட்டியோட வரீங்க? நீங்க வழக்கம் போல நீங்க என்ன ட்ரெஸ் போடுவீங்களோ அத வந்து நீங்க போடலாம். நீங்க முன்னெல்லாம் வந்து ஆன்டினேட்டல் செக்கப்க்கு வரும்போது நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு, ஹேர் கட்லாம் பண்ணிட்டு, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு வருவீங்க. ஏன் டல்லா இருக்கீங்க? அப்படின்னும்போது ஆராயும்போது, மகப்பேறு மருத்துவர்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு அப்புறமா இன்னொரு பேஷண்ட்ன்னு சொல்லி போயிடும். அவங்களுடைய அந்த டைம் வந்து போயிடுது. அண்ட் மகப்பேறு மருத்துவர்களும் என்ன பொறுத்த வரைக்கும், உங்க டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து கேட்கும்போது, இட் இஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சன் லைக் மீ ஆல்சோ. அவங்களும் எக்ஸ்ட்ரா கவனம், எல்லாமே டாக்டர் தான் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்ல. ட்ரெயின்டு நர்சஸ். அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடியவங்க வந்துட்டு வெறும் பிபி பார்த்தாங்க, வெயிட் பார்த்தாங்க, டெம்பரேச்சர் பார்த்தாங்கன்னு இல்லாம, நீங்க சொன்ன அந்த கேள்விகள் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து டாக்டர தவிர அந்த ட்ரெயின்டு நர்சஸ் தான். அந்த நர்சஸ் அந்த கேள்விகளை எழுப்பும்போது, அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் அலர்ட்ட கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாரி இருக்கு அப்படிங்கிறது. டாக்டருக்கு முன்னாடி ஆக்சுவலா நர்சஸ்க்கு தான் முதல்ல தெரியும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும். பட் நெறைய நேரம் அதுக்கான அவேர்னஸோ, இதுக்கு மேல ஏதாவது செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்கிறதையோ ப்ராபப்ளி ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. பட் நர்சஸ் வில் பி ஏபிள் டூ டேக் கேர். அப்ப வந்து டாக்டர் அதுக்கு மேல ஒரு கவனத்த போட்டு, ஓகே திஸ் லேடி சீம்ஸ் டூ ஹேவ் அ ப்ராப்ளம். இவங்களுக்கு நம்ம வேற ஏதோ வந்து சஜெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னுட்டு தான் தென் வி வில் கம் பேக் டூ யால். தெரப்பி ஆக்சுவலி முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரப்போகும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது மேனேஜிங் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ வாட் வி எக்ஸாக்ட்லி டூ இஸ் வி டெல் தெம். இப்போ யூஸ்வலாக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கதை பாருங்க. ஒரு தெரப்பிக்கு வராங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு யானையை வந்து 6 பார்வை இல்லாதவங்க போய் பார்க்குற போகும்போது எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து தும்பிக்கையை தொட்டு பார்த்துட்டு இது பைப்லைன் மாதிரி இருக்குன்னு, காலை தொட்டு பார்த்துட்டு இது வந்து மரம் மாதிரி இருக்குன்னுவாங்க, காதை பார்த்துட்டு இது ஃபேன் மாதிரி இருக்குவாங்க. சரி, அவங்க சைட்லேருந்து அது எந்த தப்பும் இல்லை, அவங்களுடைய பார்வை அது. பட் அது உண்மையா? கிடையாது. ஸோ when they come to therapy, அவங்க இந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து தான் வருவாங்க. என்னோட ஆங்கிள்லேருந்து நான் கரெக்டாக தானே இருக்கேன். பட் எதிர பார்க்குறவங்க வேற மாதிரி ஜட்ஜ் பண்ணுவாங்க அவங்கள. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் we do is we make them understand, catch, check and correct, change. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கேச்சிங். சின்ன சின்ன அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரப்போகும்போதே, எனக்கு திறமை இல்லையா, எனக்கு என்னால் என் குழந்தைய பார்த்துக்க முடியலையா, நான் ரொம்ப கெட்ட அம்மாவா? நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நான் நல்ல அம்மாவே இல்லை போல இருக்கு, என் குழந்தை பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கு, தூங்கிடுது, அழறது, நான் இப்போ கவனிக்கவே இல்லை அப்படின்னுவாங்க. அவங்க ஏர்பிளைன் மோட்ல போயிடுவாங்க அவங்களோட மனசு. அப்போ இந்த குழந்தைய கவனிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் நல்ல அம்மா இல்லை அப்படின்னு. அவங்க கெட்ட அம்மா இல்லை, அவங்க உண்மையான அம்மா. அவங்களுக்கு தேவை வந்து அப்போ ஹெல்ப். அந்த நேரத்தில் வந்து அந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களால ரீஃப்ரேம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வேற ஒரு பார்வை. இப்படி இந்த சுச்சுவேஷன் இஸ் சேம், பட் நான் இப்படி பார்க்கறதோட இப்படியும் பார்க்கலாமே, இந்த பக்கமும் வந்து நான் அந்த சுச்சுவேஷனை பார்க்கலாமே அப்படின்னு வேற பார்வைகளை கொடுக்க போகும்போது பெர்ஸ்பெக்டிவ் டேக்கிங். ஸோ அப்போ என்ன ஆகும்னா தே வில் ஸ்டார்ட் ரியலைசிங் இட். ஓஹோ, இதுதான் என்னோட ப்ராப்ளம். இல்லை, இப்போ அவங்களோட ப்ராப்ளம்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம். எப்போ பாரு ஒரு கில்ட்டு, ஒரு செல்ஃப் கிரிட்டிசம், ஒரு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக போயிடும் அவங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா யூ கிவ் தெம் த நேம். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யூ. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளை இப்படி இப்படி ஹேண்டில் பண்ணலாம். இதனோட பேர் ஓகே, திஸ் இஸ் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு போது, ஓஹோ இதுக்கு ஒரு பேர் இருக்கு போல இருக்கு. அப்போ நான் ஒன்றும் தனியாக, நான் டிஃப்ரெண்ட்டான, எனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிடல, நான் மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஆள் இல்லை. யூஸ்வலாக தே திங்க் எனக்கு ஏதோ பேய் பிடிச்சிருது, பைத்தியம் பிடிச்சிருது. திஸ் இஸ் நத்திங் லைக் தட். இட்ஸ் நாட் எனிதிங் கால் டெமோனோமேனியாக்கோ, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் பேய் நார்மல். பிடிச்சிருக்குதுங்கிறத பத்தி பேசலாம். பிகாஸ் அது வந்து இது இந்த எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது. இந்த எக்ஸ்ட்ரீமா இப்ப இத வந்து நம்ம இப்ப நிறைய நேரம் வந்துட்டு நேர்ல வந்து அந்த சிச்சுவேஷனை நிறைய பார்க்க மாட்டோம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல அக்கேஷனலி வி சி. உள்ள போகும்போது வி வில் பி இன்ஃபார்ம்டு பை த நர்சஸ் தட் இஸ் அன் அப்நார்மல் பிஹேவியர். அந்த அந்த ரூம்ல இருக்க பேஷண்ட் அப்நார்மலி ஷி இஸ் பிஹேவிங். அதனால பேபியை நாங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி நியூனேட்டல் ஐசியூக்கோ இல்ல வேற ரூம்க்கோ நாங்க ஷிஃப்ட் பண்ணிடலாமா டு சேவ் த பேபி ஃப்ரம் த மதர் அப்படிங்கிற சுச்சுவேஷன் சில நேரத்துல வரும். நீங்க சொன்ன அந்த பேயாட்டம், அந்த ஹிஸ்டரிக்கல் பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இட் இஸ் இமீடியட்டா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தே நீட் இமீடியட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். மெடிகேஷன்ஸ் இமீடியட் கம்பைன்டு வித் தெரப்பி. ஏன் அப்படின்னா அவங்க வந்து குழந்தைய பார்த்துட்டு சில சமயம் என்ன சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து சொல்லும் போதே சொல்லுவாங்க, இல்லை அவள் திடீர்னு வந்து தூக்கத்துல ஒரு மாதிரி தூங்க மாட்டேங்கிறா, அங்கங்க நடந்துட்டு இருக்கா, தானே சிரிக்கிறா, என்ன ஒரு மாதிரி பாக்குறா, அந்த குழந்தைய வந்து இது என்னோட குழந்தை இல்லை இல்ல அப்படின்னுவாங்க. அப்போ திடீர்னு
சத்தமா பேசாத அந்த பையன் வந்து என் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னுவாங்க திடீர்னு. இல்லன்னா வந்து அந்த சைக்காட்டிக் பிஹேவியர்ஸ். இல்லன்னா வந்துட்டு அந்த குழந்தைய கண்டுக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு கண்டுக்கவே அழுதுட்டு மாட்டாங்க. இருக்கும். அழுது இருந்தா கூட தூக்க மாட்டாங்க. தூக்குறதோ இல்ல அவங்க பால் அதுகிட்ட குடுக்கறதோ. டிட்டாச்டா இருப்பாங்க. அது ம், மெயின் ரீசன். அப்ப வந்து அவங்கள நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு திமிர் எடுத்து பண்றாங்க. ம். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. அவங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காங்க. ஒரு லேசினஸ், ஒரு லேபிள் ஒண்ணு கொடுத்து. So உங்களுடைய பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்ல were you confident enough to face it? நான் வந்து கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் வந்து நல்லபடியா அந்த சொசைட்டிக்கு ஒரு குழந்தைய பெத்து குடுக்கணும். ஆரோக்கியமா பெத்து குடுக்கணும்ன்றது அதுல கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். எனக்கும் அது நல்லபடியா தான் பொறந்துச்சு. நார்மல் டெலிவரி தான். நான் அத எக்ஸ்போஸ் அண்ட் அத வந்து கடந்து வந்த அந்த நாட்கள், நான் அந்த அதான் சொல்லுவாங்கல்ல, ஆஃப்டர் டெலிவரி நம்மளோட டிப்ரஷன் லெவல் வந்து 0ல இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவையில்லாத ஹார்மோன் கோவம் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கும். இம்பேலன்ஸ்டா இம்பேலன்ஸ் Fluctuations ஃபங்க்ஷன். ஆமா. அப்படி இருக்கும்போது சும்மா எது பண்ணாலும் எல்லாமே மறந்துரும் நம்மளுக்கு. எது பேசினாலும் அன்வான்டடா பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். தனியா போய் உட்காந்துக்குவோம். ஃபர்ஸ்ட் அலோனா இருக்க ஃபீல் பண்ணுவோம். குழந்தைய கொண்டு வராதீங்க. ஒரு வாட்டி நெறைய ஒரு நாளைக்கு இவ்ளோ வாட்டி ஃபீட் பண்ணணும். நம்ம ஃபீட் பண்றதே நம்மளுக்கு கோவம் வரும். நான் கொண்டு வந்து Feed குடுக்காதீங்க பண்றதே. அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ம், அதுவும் பசியில இருக்கும்னு தெரியும். ம். ஆனா அது ஃபீட் பண்றது ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆமா, குழந்தை அது அழுதுன்னு இருக்கும். டைமிங் செட் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. ஏன்னா அவங்களும் பாப்பா இல்ல. அவங்களுக்கும் பால் சாப்பிடணும். அப்பதானே Yeah, எல்லாமே அது ஓகேவா இருக்கும். completely dependent on the mother for ஆமா. the feeds. அதுவே அந்த மதருக்கு வந்து ஒரு கோவம் Stress. வரும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இந்த டைம் ஆயிடுச்சா அது தூக்கம் வராது. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தூங்கி எந்திரிக்கணும்னா ஸ்லீப் கம்ஃபர்டபுளா இருக்காது. Disturbance. ஃபுட் சாப்பிட முடியாது. ஏன்னா சைக்கிள் வந்து காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா, அது பாப்பா கூட இருக்கிறதே போயிடும். அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் அப்படிங்கிறது எத்தனை கொஞ்சமா மாசம் இந்த சாப்பிடுவோம். மாதிரி பிரச்சனை இருந்தது உங்களுக்கு? How இந்த many மாதிரினா months? ஒரு 6 to 7 6 மந்த்ஸ் to 7 அந்த months. மாதிரி நான் பேபி நிறைய கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்தது. ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த இருந்துச்சு. லாக்டேஷன் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு தேவையான அளவுக்கு பால் சுரக்காதவர்கள், ஆமா. பாலே முதல்ல இருந்தே தாய்ப்பால் வந்து சுரக்காம லாக்டேஷன் ஃபெயிலியர்னு ஆறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரெஸ்ட்ல நிப்பிள்ல வந்துட்டு அந்த இடத்துல அல்சர் வரும், பெயின் இருக்கும், இல்ல ஆப்சஸ் Acidity. ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி லாக்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இந்த விஷயம் இருக்கும்போது அதை அவங்களுடைய மகப்பேறு மருத்துவர்கிட்ட அதை வந்து அவங்க சொல்லணும். ஆமா. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு பால் வரல, எனக்கு பால் குறைவா வருது, எனக்கு ஏன் பால் கலர்ல வரல. ஏன்னா கொலஸ்ட்ரம்ங்கிறது வந்து எடுத்த உடனே வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஆவின் பால் மாதிரி எல்லாம் வராது. அந்த கலர்லயும் இருக்காது, அந்த கன்சிஸ்டன்சிலையும் இருக்காது. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும், எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வருதுன்னு. பட் அதுதான் பால், அதுதான் கொலஸ்ட்ரம், அதுதான் இனிஷியலா அப்படிதான் இருக்குங்கிறது அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அதை அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் பண்றது, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரியில அவங்களுக்கு அந்த வூண்ட் கேர் பண்றதும், அவங்க வலியிலேருந்து அவங்கள பார்த்துக்கிறதும், அவங்க லாக்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அவங்களுடைய அந்த பால் சம்பந்தப்பட்ட கொடுக்கக்கூடிய அந்த பாண்டிங் பிரச்சனை இதெல்லாம் இருக்கக்கூடியதை வந்து வெறும் மகப்பேறு மருத்துவரால கூட சில நேரத்தில் சரி பண்ண முடியாது. தேர் பை வி சீக் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் குரூப் விச் இஸ் லைக் லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ். அந்த 1 hour 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பால் குடுக்காம விட்டுட்டோம்னா அது கட்டிடும். இந்த டைமிங் பீரியட் தான். அது இன்னும் பெரிய பெயின். இந்த டெலிவரி பெயின் இதெல்லாம் விட தாண்டி அந்த கட்டி போன அந்த பாலை ரிமூவ் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ராசஸ் இட்ஸ் டூ க்ரூஷியல் தான் சொல்லணும். அதெல்லாம் பெரிய பெயின். ஸோ நீங்க அதெல்லாம் இதெல்லாம் வைக்க மீறி முடியாது. 2வது குழந்தைக்கு போனீங்கல்ல, ஹவ் மோர் ப்ரிப்பேர்ட் யூ வர்? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ, ஐ வாண்டட் டு மேக் ஷூர் தட் நான் செகண்ட் குழந்தைக்கு அந்த மிஸ்டேக் பண்றதா இல்ல. ஸோ ஐ வாஸ் மோர் ப்ரிப்பேர்ட். நான் வந்து என்னோட ஹஸ்பண்டையும் வந்து ஐ ட்ரெயின்ட் ஹிம். ஐ டோல்ட் you ஹிம் லைக் trained இட் him. இஸ் Good. ஜஸ்ட் நாட் No, மதர்ஹுட் இஸ் there's ஜஸ்ட் நாட் ஃபார் மீ, something, ஃபார் one யூ. thing I want to say. இப்ப குழந்தைய நம்ம வந்து வளர்க்குறோம்ல, அந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் நம்ம வளர்க்குறோமா? இல்ல. அந்த கான்செப்ட் தெரியாது. மனைவியை நம்ம வளர்க்குறோமா? இல்ல. we are putting two strangers together and we expect them to grow as a family. We should understand. அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட்ன்றவர் அந்த ரோல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாரு, ஒய்ஃபும் அந்த ரோல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது நம்ம வந்து அதுக்கு நல்ல விஷயத்த சொல்லி இதுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி வளர்க்குற மாதிரி இந்த ஹஸ்பண்டுக்கிட்டையும் நம்மளுடைய அபிலாஷைகள் சொல்றது, நமக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு we assume that they should take care. You know, it is better that we share. அஸ்யூம் பண்ணிக்காம நீ என்ன இப்படி பார்த்துப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்காம நம்ம வந்து நீ இப்படி பார்த்துக்கிட்டா எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சில ஹியூமன்ஸ் வந்து போத் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் சொல்றேன், தெய்வ குணம் எப்படின்னா நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், அவங்களுக்கே தெரியும், எல்லாமே அவங்களே செய்வாங்க. அப்படி நமக்கு அமைய மாட்டாங்க. அப்படி நமக்கு அமைய மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் வந்து அது அமைய போறது கிடையாது. ஸோ அந்த தெய்வ குணம் வந்து நம்ம இருந்ததுன்னா அது வந்து ஒரு யூஷனோ வெரி சாட்டிஸ்ஃபைட் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஃபேமிலியா வந்து இருக்கும்.
மனித குணம் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க. நெறைய நேரம் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்ந்த சூழ்நிலை வேறையா இருக்கும். அதுல அவங்க அம்மாவே பண்ணியிருப்பாங்க எல்லாமே. இப்ப அது இல்ல. அப்ப அவங்க கிட்ட எனக்கு நீ இந்த ஹெல்ப் பண்ணு. என்னால எழுந்துக்க முடியல. எனக்கு கொஞ்சம் பிடிச்சுக்கிறியா? நான் இறங்குறேன். 2 ஹவர்ஸ் நான் போய் பக்கத்து ரூம்ல தூங்கிக்கிட்டேம்மா. கொஞ்சம் நீ குழந்தைய பார்த்துக்கிறியா? அப்படின்னு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கும்போது வந்து, அந்த மனித குணம் இருக்கக்கூடியவங்க கிட்ட, அவங்களுக்கு தன்னால பார்த்துக்கணும்னு தோணலன்னா கூட, நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவங்களால பார்த்துக்க முடியும். அங்கே தான் எஜுகேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே உங்களோட லேபர் இப்படி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போஸ்ட்மார்ட்டமில் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேபி பிரஸ்ட் ஃபீடிங்கில் நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தால் உடனே நீங்கள் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. லாக்டேஷன் கன்சல்டன்ட் பாருங்கள். உங்கள் கைனி போய் விசிட் பண்ணுங்கள். ஒரு தெரபிஸ்ட் பாருங்கள் அப்படின்னு ஒரு ப்ரெக்னன்சிலே ஒரு சின்ன ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்து வச்சோம்னா அவங்களுக்கும் அவங்க பார்ட்னருக்கும் இது இப்ப எல்லாம் நம்ம பண்றோம். ஒரு லேபர் மேனேஜ்மென்ட் கிளாஸ்ல எப்படி அவங்களுக்கு லேபர பத்தி நம்ம சொல்லி தர்றோமோ, அது மாரி பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம சொல்லி தர்றோம். போஸ்ட்மார்ட்டம்ல எப்படி கேர் பண்ணிக்கணும், செல்ஃப் கேர் எப்படி பண்ணிக்கணும்ன்றத சொல்லி தர்றோம். அதே போல உங்க பார்ட்னருக்கு இதெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணோம்னா, இட் வில் பி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே இதெல்லாம் முன்னாடி எப்பயோ சொன்னாங்க. ஓகே இந்த டைம்ல நம்ம போய் கைனி பார்க்கலாம். கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாம். ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட். நம்மள மாரி பிரெக்னன்ட்டா இருக்கவங்க, இல்ல நம்ம கூட சேர்ந்து குழந்தை பொறந்தவங்க, ஒரு யார்கிட்டயாவது நம்ம பேசலாம் அப்படின்றது. இன்னொன்னு என்னன்னா, என்ன பொறுத்தளவு மதர்னாலே சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழணும்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு நம்ம சொசைட்டில. அம்மா மீன்ஸ் தியாகி. சாக்ரிஃபைசிங் எவ்ரிதிங். தியாகி. தியாகி அவங்க எல்லாத்தையும். சொன்ன ஒரு பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபெலோ மதர்ஸோட கனெக்ட் பண்றது. சோ விமனுக்கு பேசிக்காவே காசிப் பண்றது இஸ் a பேஸ் நேச்சர். அண்ட் காசிப் வொர்க்ஸ். அது பயங்கரமான ஒரு It நெட்வொர்க். works. It's a ஒரு network. நெட்வொர்க். அது வந்து when it comes with ஃபெலோ மதர்ஹுட் இன்னும் ஈஸியா இருக்கும். இல்ல இது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் இருக்கு. ஆ இது பாரு காலைல என் குழந்தைங்க நைட்லாம் தூங்கல. நானும் நைட்லாம் முழிச்சிருந்தேன். நாங்க என்ன பண்ணோம் இப்படி ட்ரை பண்ணோம். நீ ஏன் பண்ணக்கூடாது? இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஈவன் ஸ்மால் திங்ஸ். இந்த பாட்டு கேளு. எனக்கு ரொம்ப சூதிங்கா இருந்தது. உனக்கு இது பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட்லாம் வந்து இட் ஆக்சுவலி மேக்ஸ் பீப்புள் ஃபீல் பெட்டர் நான் பார்க்குறேன். Yeah, சம்திங் yeah, தட் ஐ yeah. saw Sharing. that was happening. And Sharing. அந்த ஃபெலோ மெத்தட்ஸோட இது ஈஸியா கனெக்டும் வந்துருது. Mm. நீங்கவே தெரியாத ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கும் இந்த மாதிரி ஃபெலோ மெத்தட்ஸோட கனெக்ட் பண்ணா டக்குன்னு யூ கெட் கனெக்டட். யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாப்பி சைல்டுனா ஹாப்பி மாம். பட் கொஞ்சம் மாற்றிக்கலாமே. இப்போ ஒரு ஹாப்பியாக மதர் அம்மா எப்போ வந்து சந்தோஷமாக இருக்காங்களோ அப்போ மட்டும்தான் அந்த குழந்தையோ அந்த ஃபேமிலியோ ஹாப்பியாக இருக்க முடியும். ஏன்னா பேஸ் ஃபவுண்டேஷன் அம்மா தான். அந்த ஃபவுண்டேஷன் இல்லை அப்படின்னா குழந்தையோட ஃபிசிக்கலோ மென்டல் டெவலப்மெண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே ஃப்யூச்சரில் பாதிக்கும். ஸோ அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்றது இங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கேர் ஃபார் த மதர்ஸ். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மதர் கேன் டேக் கேர் ஆஃப் த சைல்டு. அது ரொம்ப ஈஸி. அவங்கள நம்ம பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா குழந்தைய அவங்க பார்த்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெட் அஸ் ஆல் பிகின் வித் ஸ்டார்டிங் டு கேரிங் ஃபார் த மதர், தென் நெக்ஸ்ட் டு த சைல்டு. அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தையை கவனிக்கலாம். அப்ரிஷியேட் த மதர், அப்ரிஷியேட் த ஃபாதர். இந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்குற எல்லாரையுமே when you get chance just appreciate. ஏன்னா உங்களுக்கு அது சின்ன விஷயமா இருந்திருக்கலாம் நீங்க சொன்னது. ஆனா அந்த மதர்க்கோ இல்ல வந்து அந்த ஃபாதர்க்கோ இட் மேக்ஸ் a big difference. அவங்க மைண்ட்ல நிக்கும். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. when I do something and I did something when someone said, "ஏய் நான் பண்ணாத நீ பண்ணிருக்க. It's awesome." அப்படி சொல்லும்போது it gives that boost. It gives that confidence. And try to support as much as possible. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு மேரேஜ் பண்ணிட்டோம், ஒரு குழந்தை பெற்றுக்க போறோம்னா பி ரெடி டு ஆல். எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரெடியா இருக்கணும். கஷ்டப்படுறதுக்கும் ரெடியா இருக்கணும், சந்தோஷப்படுறதுக்கும் ரெடியா இருக்கணும். இதை நம்ம பெற்றுக்க போறோம்னா இதெல்லாம் அனுபவிக்க தான் போறோம் அப்படின்றத நம்ம பார்ட்னர் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அவங்க எப்படி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி அவங்கள அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி நம்மளும் எப்படி அதுல இருந்து வெளியில வர்றதுன்றது நம்ம பார்ட்னர் கையில தான் இருக்குன்றது என்னோட தாட்டு. அண்ட் கூட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம பார்ட்னர் ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு பெட்டர் ஆஃபா ஆயிட்டாங்க எல்லாமே அப்படின்னும் போது பாதிக்கு பாதி பாரம் வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாட். அஸ் அ நியூ மாம் இல்ல ஒரு நியூ பேரண்ட்ஸா நீங்க ஒரு லைஃப்குள்ள போகும்போது எந்த இடத்துல உங்களுக்கு பயம் வரும்னா அறியாமை அப்படின்றதுனால தான். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ கண்டிப்பா அதை பத்தி எஜுகேட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன். ப்ரெக்னெண்டா இருக்கப்ப என்னென்னலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் வந்து லேபர் அண்டர்கோ பண்ண போறேன். ஸோ லேபர்ல என்னென்னலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் இல்ல உங்களோட பிரஸ்ட் ஃபீடிங் அதை பத்தி நீங்களும் உங்க பார்ட்னரும் கண்டிப்பா எஜுகேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல நான் மட்டும் தனியா இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் அண்டர்கோ பண்ணியிருக்காங்க. இதை நானும் கடந்து வந்துடலாம் ஈஸியா அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். தேவைப்படுற இடத்துல ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அது ஒரு ஆடம்பரம் கிடையாது, அத்தியாவசியம். நீங்க உங்களோட பர்த்திங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னியை எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா ஹாப்பியா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் பீரியடையும் ஈஸியா நீங்க கடந்து வந்துடலாம். அதுக்கு எந்தெந்த விதத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துக்க முடியுமோ அந்தந்த விதத்துல சப்போர்ட் எடுத்துக்கோங்க. உங்களவே நம்ம தியாகம் பண்ணி தான் நம்மளை இழந்து தான் நான் ஒரு மெழுகுவர்த்தி நான் அப்படியே எண்ணெயும் உருக்கி உலகத்துக்கு வெளிச்சம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இல்லாம
உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு எம்டி கப்பா இருந்து நம்ம யாருக்கும் சர்வ் பண்ண முடியாது. ஸோ உங்களை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற இடத்துல கண்டிப்பா ஹெல்ப் கேளுங்க. உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், நோ சொல்ல கத்துக்கோங்க. இல்ல இதுதான் என்னால முடியும். கொஞ்ச நேரம் நீங்க பார்த்துக்கோங்க. இது எனக்கான டைம். ஒரு 10 மினிட்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட்டே ஒரு பவுண்டரி செட் பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டராவும் இருக்கலாம். வெரி பியூட்டிஃபுல்லி ஷி ஹஸ் ஸ்போக்கன். ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் டு டாக் நவ். அப்படியே எழுந்து கை தட்டலான்ற அளவுக்கு பேசி இருக்கிறார். நானு ஒரு மகப்பேறு மருத்துவரா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீசஸ். ஸோ ப்ரொஃபஷனல் பாடிஸ் இன் இந்தியா, அதுக்கப்புறம் மகப்பேறு மருத்துவர்கள், அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ்ல ஈடுபடக்கூடிய கம்ப்ளீட் மெடிக்கல் சிஸ்டம் வந்து த சேஃப்டி ஆஃப் டெலிவரிங்கிறத மாத்திரம் பார்க்காம, சேஃப்டி ஆஃப் த மதர் அப்படிங்கிறத மாத்திரம் பார்க்காம, அந்த குழந்தையும் அம்மாவும் உயிர் பிழைச்சு வீட்டுக்கு போனாங்களா, அம்மாடி போயிட்டாங்க அப்படிங்கிறது அந்த டிஸ்சார்ஜ் பண்ற மோமெண்ட்டோட நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நிக்கல. அவங்களுக்கு ப்ரீ பிரெக்னன்சி டைம்ல இருந்தே, இல்ல பிரெக்னன்ட் டைம்ல, டெலிவரி டைம்ல, இம்மீடியட் போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்களா, அவங்க கண்ணை நேரடியா நீங்க சந்திச்சு பார்க்கும்போது அவங்க டிஸ்டர்ப்டா இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எஸ்பெஷலி அந்த மகப்பேறு மருத்துவர் ஒரு பெண்ணா இருக்கிற பட்சத்துல அதை அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அவங்களால அதை வந்து எமோஷனலி கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களால அவங்க எங்க வேறுபடுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். அந்த வேறுபாட்டை கடந்து போகாம, அந்த வேறுபாட்டை பிரஷ் அவுட் பண்ணிட்டு போயிடாம, அந்த வேறுபாட்டை இன்டிஃபரெண்டா பார்க்காம, இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா வரப்போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியும், அதை ஏர்லியா டிடெக்ட் பண்ணியும், அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு தாமத்திரம் இன்வால்வ் ஆகாம ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், பிசிக்கல் தெரபிஸ்ட், லாக்டேஷன் கன்சல்டன்ட், ஃபேமிலி கவுன்சிலிங், சொசைட்டல் அவேர்னஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ற அளவுக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டு வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்ந்து வரும்போது இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம்ஸ் கம்மிங் பிகாஸ் ஆஃப் தட், அதாவது அந்த பிரசவித்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் மெயினா அந்த குழந்தைக்கும் இந்த பாதிப்புகள் எதுவும் இல்லாம ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு புது உயிர் வருது இல்லையா. இந்த புது உயிர் வரும்போது இந்த பிரசவித்து கொடுக்கக்கூடிய அந்த இளம் பெண் அவங்க கிட்ட நீங்க ஃபேமிலிலையும் அங்கேயும் கம்யூனிகேட் பண்ணி திஸ் இஸ் வாட். இப்ப ரீசெண்டா தீபிகா படுகோன்னு சொன்னாங்கல்ல, ஒரு படத்துல வந்து அவங்கள வந்துட்டு நீங்க வந்துட்டு 10 hours to 12 hours வந்து வேலை செய்யணும்னு போது he came out of the movie, you know, it was a personal choice. She said she was demanding, I need to be with my child, newborn child எனக்கு இருக்கு, நான் நடிகை தான், நான் பணத்துக்கு தான் நடிக்க வரேன், இருந்தாலும் என்னால 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், இத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது இது வேற விதமா பார்க்கப்பட்டது. இது வேற விதமா பார்க்கப்படும் போது அவங்க அந்த வேலையில இருந்து விலகிட்டாங்க. எல்லாராலையும் அந்த மாதிரி வேலையை விட்டு வர முடியாது. ஆனா இன்டெலிஜென்ட்டா அதை வந்து நம்ம ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்மள ஃபர்ஸ்ட் செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுங்கிறது தான் மெயின் ஒரு வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்கு. மற்றது எல்லாமே வந்து அதை சுத்தி இருக்கக்கூடிய பின்னப்பட்ட வலைகள் மாத்திரம்தான். அந்த வலைகள்ல வந்து நம்ம சிக்கிக்காம அந்த செல்ஃப்ங்கிற விஷயத்த நல்லபடியா நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம மீண்டிடலாம்.